வணக்கம் மக்களே, நாம் இப்போது எக்குவடாரில் குவாக்கில் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து இருக்கோம். நான் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டு புதுக்கோட்டை பக்கம் ஆலங்குடியிலேருந்து இங்கே வந்துட்டு ஒரு 7 வருஷமாக இதே கடையில் ஒர்க் பண்ணுறேன், எக்கோட்டர் ரெஸ்டாரண்ட்டில். இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெட்டர். ரெஸ்டாரண்ட்டு, உணவகம், ஃபார்மசி. ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா வந்துட்டு எக்குவடாரில் தான் வந்திருக்கோம். ஸோ எக்குவடாரில் வந்துட்டு குயாக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, வயாக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிட்டியில் வந்திருக்கோம். ஸோ எக்குவடாரில் வந்து பெரிய ஃபஸ்ட்டு மேஜர் சிட்டினா அது வந்து கீட்டோ தான். 1.8 மில்லியன் பாப்புலேஷன் இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து இந்த வயாக்கில் சிட்டி தான். ஸோ இங்கே 2.7 மில்லியன் மக்கள் வந்து இந்த ஊரில் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஊரில் வந்து நாம் ஏற்கனவே இந்த ஊரில் 2 தமிழர்கள் நடத்தக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிட்டி அது வந்து கோஸ்டல் ஏரியா, இது வந்து மெயின் சிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு இங்கேயும் ஒரு தமிழர் வந்திருக்கார், புதுக்கோட்டை தமிழர். ஸோ அவரை போய் பார்ப்போம். அவர் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கார், அவர் இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்காரு, அவர் இங்கே எதுக்காக வந்தார், ஏன் இன்னும் இங்கே இருக்கார் அப்படின்ற கொஷின்லாம் நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம். ஸோ இப்போ அவர்கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து லோக்கல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அவர் ஏரியாவுக்கு வந்து அவரோட அட்ரஸ்க்கு நான் முன்னாடி வந்து வந்திருக்கேன். ஸோ திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழித்து அவரை போய் நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது அவர்கிட்ட போய் பேசுவோம். அவர்கிட்ட அந்த வீசா எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே வரலாமா வேண்டாமா அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் நல்லா இருக்கேன். நான் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டு புதுக்கோட்டை பக்கம் ஆலங்குடியிலேருந்து இங்கே வந்துட்டு ஒரு 7 வருஷமாக இதே கடையில் ஒர்க் பண்ணுறேன், எக்கோட்டர் ரெஸ்டாரண்ட்டில். ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இந்த ஃபுட்டு நல்லா போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த நாட்டுடைய ஃபுட்டு, மொழி எல்லாமே, கலாச்சாரம் எல்லாமே ஓகேவா, செட் ஆகிடுச்சிங்களா? பரவாயில்ல தான், ஒரு 60% ஓகே தான். பட் இருந்தாலும் இன்னமும் நான் விசிட் பண்ண விரும்புகிறேன். இங்கே உள்ள மலை பிரதேசங்கள், டூரிஸ்ட் பிளேஸு, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. நான் அங்கெல்லாம் விசிட் பண்ண விரும்புகிறேன். இப்போதைக்கு இங்கே இந்த நாட்டை பற்றி ஒரு 60% கற்றுக்கிட்டேன். தொழில், மொழி, கலாச்சாரம் எல்லாவற்றையும் நான் கற்றுருக்கேன் ஓரளவுக்கு. ஓகே, இப்போது நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ண தான் வந்தீங்களா, இல்லை வேறு எதுவும் மூலிமா வந்தீங்களா? என்னோட ஐடியாவோட நீங்கள் ஈக்குவடாருக்கு வந்து வந்தீங்க? இந்த நாட்டில் வந்துட்டு செலவு கம்மி, அமெரிக்கா டாலரு. அந்த ஒரு ரீசனால தான் ஃப்ரெண்டு எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். வந்துட்டு இந்த கடையில் தான் இருக்கேன். பட் இனிமேல் ஒரு தொழில் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. சரி, ஓகே. இப்போது மற்றவங்க இங்கே ஈக்குவடாருக்கு வந்து வரலாமா? ஈக்குவடார் வீசாலாம் வந்து எப்படி இருக்குது, ஈஸியாக இல்லை கஷ்டமா? இல்லை ஈக்குவடார் வரணுன்னா ப்ரொஃபஷ்னலாக வரலாமா, இல்லை அன்ப்ரொஃபஷ்னலாக வரலாமா? இங்கே வீசா எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா யாராச்சும்? இப்போதைக்கு இங்கே வர்றதுங்கிறது கஷ்டம். முன்னாடி நான் அரைவல் விசா, முன்னாடி அந்த மாதிரி ரொம்ப இது இல்லை. இப்போ வந்துட்டு அங்கேயே விசா இருந்தால் தான் வர முடியும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே வர்றது. ஓகே, இப்போ இங்கே ஐடிலையும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஐடியில் வந்துட்டு வேறு சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஐடி இண்டஸ்ட்ரியை தவிர்த்து வேறு எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து ஒர்க் பண்ணலாம்? ஒர்க் பண்ணுறது நல்லதா, இல்லை இங்கே பிஸ்னஸ் பண்ணுறது நல்லதா? இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெட்டர். ரெஸ்டாரண்ட்டு, உணவகம், ஃபார்மசி, மெடிக்கல் ஷாப், இது 2மே நல்லா இங்கே போயிட்டுருக்கு. இது 2மே நல்லா பண்ணலாம். உணவகம் அண்டு மெடிக்கல் ரீதியாக எல்லா விஷயமும் இங்கே செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து யூஎஸ், கனடா போகிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? நிறைய ஃப்ரெண்ட்ஸு போயிருக்காங்க. கொஞ்சம் 50% ஓகே தான், 50% சொல்ல முடியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிருக்காங்க, அமெரிக்கா உள்ளே போயிருக்காங்க. பட் நான் எதுவும் ட்ரை பண்ணலை. ஓகே, வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, எக்குவடார் ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, செலவு கம்மி, பிஸ்னஸ் பெட்டர். ஓகேங்க, சரிங்க, ரொம்ப நன்றி.